நானும் மதுரக்காரன் தான்டா. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். மங்களகரமா இன்னைக்கு மஞ்சள்ல ஆரம்பிங்க. ஆனா டேஸ் மங்களகரமா இல்லையே. நாளை காலை 4:30 மணி ஷோவை தள்ளி வச்சதுனால காலையில 9 மணிக்கு தான் படம் போடுறாங்கன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்களா இன்னைக்கு. அதுவும் இல்ல, பிரச்சனை பண்ணி உலகமே அழிய போகுது, அயன்மேன் வந்துதான் காப்பாத்துவாரு. இந்த அயன்மேன் யாருன்னா எங்க அண்ணன் தான் ஜனநாயகன். ஜனநாயகன்னா யாரு அப்படின்னா விஜய் அண்ணன் மட்டும்தான் ஜனநாயகன். அண்ணன் அது வந்து கேசரியோட ரீமேக்டா அப்படின்னு சொன்னா எங்க அண்ணன் கிண்டன கேசரி, அதனால நல்லா இருக்கும். இது நீ இப்ப சொல்ற வந்து கேசரியோட ரீமேக் அப்படின்னு எப்படி சொன்னாங்க அப்படின்னா துண்டு போட்டு வருவா அப்படி, அப்புறம் தாடி ஒயிட்டு தாடி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா கேசரியோட ரீமேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னானுங்க. ஆனா சினிமா வட்டாரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது கேசரி ரீமேக் தான். நெய்ய ஊத்தி கிண்டுடா, எண்ணெயை ஊத்தி அடிங்கிறாங்கிற மாதிரி கிண்டிக்கிட்டு இருந்தாங்க. இதை சொல்லும் போது அன்னைக்கு இருந்த அணில் குஞ்சுகள் பூரா பாலையா படத்தை எங்க அண்ணன் நடிப்பாரா, எங்க அண்ணன் எப்படிதான் நடிப்பாரு, ரொம்ப நாளா அவங்க அண்ணன் தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணிட்டு இருக்கான். கில்லியில இருந்தே அதான் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். அதனா ஒக்குடுவா அதுல இருந்து பாபா வந்துட்டு தெலுங்கு படத்தோடைய பெரிய ரசிகர் வந்து விஜய் வைபவ்லாம் சொல்லியிருப்பாரு. அண்ணன் எல்லாம் போய் தெலுங்குல தேட்டர்ல உட்காந்து சத்தமெல்லாம் படம் பார்ப்பாரு. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்னு அந்த கேசரியை பார்த்து ரொம்ப பிடிச்சு போய் நாட்டுக்காண்டி ஒரு பாலையா இவ்வளவு உழைக்கிறாரே, நாமளும் உழைப்போம் புடிச்சிட்டீங்க பாயிண்ட. அதுல வந்து இந்த லேடிஸை வந்து ஆர்மிக்கு அனுப்புற இருக்கணும் வைங்களேன். அது ஒரு மாதிரி இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின் போது இந்த அரசியல் வட்டாரம் இது என்னுடைய கடைசி படமா இருக்கட்டும், கடைசி படத்தை இப்படி கொடுக்குறோமேனு விஜய் என்ன நினைச்சா கூட, ஆனா இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். என்னது? இல்ல பராசக்தியும் இதுவும் கிளாஸ் வர மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பராசக்தி ஓடிடுச்சு அப்படின்னா முத நாளே வந்துட்டு இவங்க படம் நல்லா இல்லாட்டி நாங்க கலெக்ஷன் காட்டிட்டோம்ல. அது வழக்கமா அது துப்பாக்கில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாக்ஸ் ஆபீஸ் 100 crore கிளப் அப்புறம் என்னமோ சொல்லுவானுங்களே, என்னென்னமோ சொல்லுவாங்க. எங்களுக்கு தேவை படம் ஓடிச்சா இல்லையா இல்ல எத்தனை கோடி நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம். இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஸ்டார்னு பரப்புனானுங்க. இவனுங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியை போட்டு அதுக்குள்ள இருந்து சம்பளத்தை போட்டு பரப்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஷாருக் கானை விட அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகர் அப்படின்ட்டு பரப்பிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ப்ரோ அல்லு அர்ஜுன் வந்து 2000 கோடி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் வந்து ஆலியங்கானா பேச்சிங்கானா அந்த புஷ்பா படத்துல என்ன கதை இருக்கு, ஆனா அது வந்து பேன் இந்தியா படமா மாறிடுச்சு. நம்மளும் இந்த பேன் இந்தியா படம் எடுப்போம், பேன் இந்தியா படம் எடுப்போம். எடுத்தது பேன் இந்தியா படமா? அது நம்ம சவுகார்பேட்டை அங்க கேசரி கிண்டுவாங்கல்ல, நல்ல நம்ம வடக்கன்ஸ்லாம் சூப்பரா கிண்டுவாங்க சவுகார்பேட்ல. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கேசரியை அண்ணன் வந்து நிறைய தடவை பார்த்து புடிச்சு போய் ஹச்வினத்தை கூப்பிட்டு இந்த கேசரிய உங்க மாடல்ல எப்படி கொடுக்கணும், நல்ல டைரக்டரா தமிழ்நாட்டுல இருந்த ஒரு மனிதனை இப்படி வந்து தெலுங்கு டைரக்டர் ஆக்கிட்டாங்க. நல்ல டைரக்டர் இது தீரன் சொல்றியா வச்சு எடுத்தாருன்றனாலயா? நல்ல அவரு தான்டா முத கெடுத்தது ரீமேக் பண்றேன். நான் சொன்ன புரியலையா? நல்ல டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து கெடுத்து போட்டாங்க. ஓகே, தீரன் அதிகாரம் ஒன்று, அப்புறம் வந்துட்டு சதுரங்க வேட்டை, இந்த 2 படத்தை தாண்டி அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிண்டனதுதான் இந்த மாதிரி கிண்ணது. வலிமையை அவர் எடுத்தாரா? வலிமையோடு அவர் வலிமை போனதா மாதிரி. என்னதான் அஜித் ரசிகரனா இருந்தாலும், என்னதான் அஜித் ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்சாலும், அச்சு வினோத் என்னதான் செய்வாரு, அவருக்கு வந்து அதிகமான டைம் வேணும். அப்புறம் வந்துட்டு அவர் வந்து என்னன்னா அவர் அடுத்து அட்லி ஆகலான்னு முயற்சி பண்ணாரு, இட்லி ஆயிட்டாரு. அப்படிலாம் இல்ல, அவர் நல்ல கிரியேட்டிவா நல்ல ஒரு சூப்பர் டைரக்டர் வரும்னு நினைச்ச ஒரு ஆளை இவங்க பெரிய ஆளு ஊரா நல்ல டைரக்டராக கூட்டி வந்து என் போக்குல தான் நான் இருக்கணும், நான் சீன்ஸ் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நடிகர்களுடைய தலையீடு ரொம்ப இருந்ததுனால ஹச் வினோத் வந்து இப்ப சரியில்லாத டைரக்டரா ஆயிட்டாருன்னு ஊர் சொன்னாலும், பாபாட்ட சரக்கு கம்மியா தான் இருக்குன்னு ஒரு பக்கத்து சொன்னாலும், பாபா என்னதான் செய்வாரு, நல்ல மனிதனா இருக்காரு, எல்லாமே ஓகே. சரி, இதை தாண்டி மேட்டருக்குள்ள வருவோம். இந்த ஜனநாயகன் பாத்தீங்க அப்படின்னா சென்சார் இஷ்யூ நாங்க போன மாசம் 18ஆம் தேதியே தந்துட்டோம், நீங்க வந்து எங்களுக்கு இது தரல அது தரல அப்படின்னா அங்கேயும் சில நாம்ஸ் வச்சிருக்காங்க. உங்க இஷ்டத்துக்கு உங்க இஷ்டம் நாங்க தர மாட்டோம், இது எங்க இஷ்டத்துக்கு நாங்க தருவோம். நாங்களும் ரொம்ப நாளா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு நீ இதுல ஆர்மி கீர்மி நல்லா இழுத்து வச்சிருக்க, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு வம்பு வந்து இழுத்து கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா யாரு பொறுப்பாவா? கோர்ட் சைடுல இருந்து இதுதான் கேக்குறாங்க. அப்புறம் செம காமெடி, ஒரு முந்தானத்து வரைக்கும் வந்து சிவகார்த்திகனை மன உளைச்சல் ஆக்கிட்டு இருந்தாங்க. எங்க அண்ணன் கொடுத்த துப்பாக்கியை வச்சுதான் நீ குறி சுட்ட, நீ சுட்ட குறிய நீயே சாப்பிட முடியாம ஆக்குறோம் பாரு. ஏண்டா இப்ப ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயா உன்னைய நாங்க துவைக்க போறோம், சிவகார்த்திகனுடைய ஒரு 3 தலைமுறையோ 4 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாட்டி தாத்தால இருந்தாங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து என்னென்ன செய்யறோம்னு பாரு. ஆனா இன்னைக்குதான் தெரியுது இவர் கொடுத்த துப்பாக்கியில இப்ப தோட்டாவே இல்லைன்றது. சிவகார்த்திகனை புடிச்சு தீ கிளி, ஏண்டா எங்களுடைய போட்டிக்கு வரியா? பராசக்தியை வந்து இங்க பேனர் வச்சாங்கன்னா எல்லாத்தையுமே ஏறி கீச்சிருவோம் நாங்க. ஆமா,
சிவகார்த்தி பேனர் ஏறி போனாங்க. ஆமா, ரிலீஸ் ஆகலன்னா இந்த தியேட்டரே இருக்காது. நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறதே வந்து எங்க அண்ணன் ஸ்கிரீன்ல பார்க்கணும். இவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுல விஜய பார்த்து எவனாவது கிட்ட வந்தாலே ராட்வீலர் மாதிரி கடிச்சு வச்சிருவோம். வெறிநாய் மாதிரி நாங்க இருப்போம் என்னைக்குமே. நாங்க ஒரு வெறிநாய் கூட்டம் தான். நீ எப்படி எங்க அண்ணன் கூட கிளாஸ்க்கு வரலாம்? வந்து அஜித்துக்கு விஜய் தான் போட்டி, விஜய்க்கு அஜித் தான் போட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அம்புழுத்தாங்க. அப்புறம் சூப்பர் ஸ்டாரை தாண்டி எங்களுக்கு போட்டியே கிடையாது. நாங்க டைரக்டா இந்திரலோகமோ இல்ல ஹாலிவுட் அப்படி டைரக்டா நாங்க தான். டாம் குரூஸ் எல்லாம் வந்தானா நீ பக்கத்துலயே அப்படி அந்த அளவுக்கு விஜய் ரசிகரோட மனநிலை மாறி இருக்கு. அதை தாண்டி இந்த டிவிக்கு இந்த ஜனநாயகன் மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனையில எப்பயும் டிஎம்கே போட்டு கடிச்சு வைப்பாங்க. விஜய் சம்பந்தமான பிரச்சனையில விஜய் வீட்டுல தண்ணி வராட்டி கூட கடந்த சில நாட்களா வந்து அணில்கள் டிஎம்கேவை கடித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டிஎம்கேவை ஒரு 2 நாள் கடிக்காம விட்டாங்க. எதுக்காக? இந்த பிரச்சனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உடையது, சென்சார் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல அப்படிங்கறத ஏதோ ஒருத்தன் சொல்லிட்டு விட்டு போட்டு புரிய வச்சுட்டான் போல. எப்ப புரிய வச்சான்? நேத்து வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு டிஎம்கே எல்லாம் கடிச்சிட்டு இருந்தானுங்க. இப்ப அதே பிரச்சனை எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு காலைல கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பராசக்திக்கு ஆன்லைன்ல வந்து போட்டு விட்டாங்க போல டிக்கெட்ஸ் கவுண்டர்லாம். ஓகே, இது வந்து அப்ப கண்டிப்பா தியேட்டர் கொடுக்காம செய்யற சதி, டிஎம்கே சதி. நீங்க வந்து டெல்லியில எவனோ ஆளை வச்சு நீங்க பிளான் பண்ணி நீங்க தான் பண்ணிருப்பீங்க. உங்க ப்ரொடக்ஷன்ல வர படம் வந்து நீங்க ஓடணுங்கிறதுக்காண்டி எங்க அண்ணனோட வாழ்க்கையில நீங்க ஏன் விளையாடுறீங்க? ஆனா இன்னைக்கு கூட நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு இது ஒரு பெரிய நல்ல நேரம் தான். பராசக்தியோட கிளாஸ் விட்டு அவமானப்பட்டு போகாம நீ தனியா போய் பாக்ஸ் ஆபீஸ் காட்டிக்க. அவங்க கேட்டா அவங்களே எனக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களே பிளான் பண்ணி தான் இந்த படத்தை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு உண்மை. அதான் நானும் வந்து காலையில அதான் பேசிட்டு இருந்தேன். மனசு யோசிக்குது, மனசுல அதான் பேசிட்டு இருந்தேன் காலையில. தனியா வந்து இருக்கிற காசை பூரா அள்ளிட்டு தமிழ்நாடுக்காரன் தலையில மண்ணள்ளி போட்டுட்டு போலாமே. இன்னொன்னு ரசிகர்கள் பூரா காலைல போய் தியேட்டர்ல கமலா தியேட்டர் இங்கெல்லாம் போய் கேட்டா காலையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதியை தான் வந்து பாஜகவோட சேர்ந்தவங்க அவங்க இப்படி சொல்றாங்க. ஆனா அவர் படத்தை வெளியிடல. இப்போ பராசக்தி ரெட் ஜெயிண்டோடது, அவங்களே ஹிந்தி எதிர்ப்பு பத்தி தான் படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கே வந்து கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சுக்கணும் யார் ஏ டீம் பி டீம். நாங்க தியேட்டரை கொளுத்துவோம், நாங்க ஸ்கிரீனை கிழிப்போம், பராசக்தி ரிலீஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான் எந்த படமும் ஓடாது. இதை தாண்டி அண்ணன் சொன்னா நாங்க செத்து போயிருவோம். ஆமா, தீ குளிப்போம். இன்னொன்னு அவனே சொல்றான், நான் நகையை அடகு வச்சுதான் டிக்கெட் வாங்கினேன். 4000 ரூபாய் போட்டு டிக்கெட் வாங்கியிருக்கேன். என்னோட நகையை அடகு வச்சு டிக்கெட் வாங்கினா எல்லாரும் கேட்பாங்கல்ல. நீங்க படம் ரிலீஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து ஆடியோ லான்ச் நடந்துச்சு பாத்தீங்களா, அதே தியேட்டர்ல விட்டுங்க. பராசக்தியே முந்திரும், சைக்கோவா ஆயிடும். சரிங்களா? டீசெண்டா படத்தை போட்டுருங்க, எல்லாம் வச்சுங்க. ரோனி தியேட்டர் மேல ஏறி எல்லாம் இந்த கட்டோட் மேல ஏறி தளபதி ஓசல கீழே கூட விழுந்துருவேன். நல்லா அவ்வளவுதான். போட்டு இந்த நகையை வச்சு படம் பாக்குறாங்கன்னா அப்ப நாங்களாம் எந்த அளவுக்கு அந்த விஜய் ரசிகரை பார்த்துக்குவாங்க. வீட்டுல உன்னைய ஃபங்க்ஷன் வச்சு கரெக்டா டைம் பார்த்து எல்லாம் உன்னைய வந்து வேண்டி 10 மாசம் முரியனுக்கு நேர்ந்துகிட்டு பெத்தா, நீ 10 நிமிஷம் படத்துக்கு போயிருந்தா இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க. இல்ல சொல்றேன்ல, உன்னை வந்து முருகன் இது எல்லாத்துக்கும் சபரிமலைக்கு மாலை ஓட்டு எல்லாம் பண்ணி நல்ல பிள்ளையா பிறந்து வருவ அப்படின்னா, காலங்காத்தால 9:30 மணிக்கு வேலைக்கு போகாம ஸ்கூல் காலேஜுக்கு போகாம ஹாஃப் இயர்லி லீவு முடிஞ்சு போச்சு, இன்னும் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகாம ஜனநாயகனுக்கு போஸ்டர் ஒட்டி கட் அவுட் ஒட்டி இந்த படம் வராட்டி சிவகார்த்தியின் பேனர் அப்புறம் கிளிப்போம். அதுதான் சொல்றாங்களே அவனுக்கு, அதான் ஓப்பனா சொல்றாங்க. சிவகார்த்தியின் கிளிப்போம், பஸ்ஸா உடைப்போம், மறியல் பண்ணுவோம், தமிழ்நாட்டையே கொடுத்துவோம், ஜல்லிக்கட்டு மாதிரி. அதையும் அவனே சொல்றான், ஜல்லிக்கட்டு மாதிரி ப்ரொடெஸ்ட் நடக்கும்ன்றான். 9ஆம் தேதி எங்க படம் வரலனா 10ஆம் தேதி நீங்க பராசக்தி ரிலீஸ் பண்ணக்கூடாது. எஸ்கே பேனர் கிளியும் போஸ்ட் பண்ணாச்சுன்னா நீங்க ஜல்லிக்கட்டுல பார்த்த கூட்டத்தை கன்ஃபார்ம் இங்க பார்க்கலாம். பெரிய கலவரம் உண்டாலும். டேய் தற்கூரிங்களா, உங்களை ஏன் தற்கூரின்னு சொல்றாங்க? நான் இன்னொருத்தன் சொல்றான், அவன் வேலைக்கு போறான் போல ப்ரோ. இல்ல வேலைக்கு போறான் போல. அவன் சொல்றான், நான் லீவ் போட்டேங்க, நான் 4 நாளா டெய்லியும் வந்து வீட்டுக்கு சாப்பிட மட்டும் தான் போறேன், போயிட்டு தியேட்டர் வாசல்ல நிக்கிறேன், டிக்கெட் தர மாட்டாங்க அப்படின்றான். தியேட்டர் வாசல்ல கதின்னு உட்காந்துருக்கோம், சாப்பிட்றோம், திருப்பி தியேட்டர்ல வரோம். தியேட்டர் போட்டுனா தான் வீட்டுக்கே நாங்க போறோம். இவ்வளவு வெயிட் பண்ணி எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் இல்லைங்கும் போது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. இது இன்னொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனைடாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கங்கடா. இப்பயாவது புரிஞ்சுக்கங்கடா. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரச்சனைனா அங்க கேளுங்கடா. ஏன்டா பாவம் இன்னொரு ஆக்டரை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? சிவகார்த்தியும் கொஞ்சம் கூட சங்கடப்படாம ஈஷா வில்லேட்ல அவரு வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனா பேசியிருக்காரு. இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல், ஆள விடுங்கடான்ட்டாரு. அந்த ஆளு கடைசி படம் என்னமோ பண்ணி தொலைஞ்சிட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் நாள் போய் அதை என்ஜாய் பண்ணுங்க, அடுத்த நாள் வந்து என்ன பாருங்க. துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துட்டா அப்படி, இனிமே நான் தான் வேற வழி இல்லாட்டி விஜய் என்ன படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரியல, போராட்டங்களை அப்புறம் படம் நடிக்க மாட்டேன், இனிமே அரசியல்ங்கிறாங்களே. பொழுதுபோக்குக்கு என்ன செய்வீங்க? உங்களால வெளியே வர முடியாது, காசு செலவு பண்ண முடியாது, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? அவருக்கு பனையூர் பங்களா நிறைய இருக்குங்க. என்னடா அது புரியல. அப்புறம் கரூர்ல சேர்த்து நான் 1 மாசம் பனையூர் பங்களா என்ன பண்ணாரு? பனையூர்ல இல்ல, இங்க எதுல இருந்தாரு? பீச் 2 பக்கம் மாத்தி என்ன பண்ணாரு? வீட்டுல யோசிச்சுட்டு இருந்தாரு. அதுதான் பண்ணுவாரு. தமிழ்நாட்டுக்கு என்ன அடுத்த 5 வருஷம் வந்து என்ன பண்ணலாம், எவன் குடி எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்களை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு சொல்றா. அப்படிதான் அதெல்லாம் அவரு பண்ணுவாரா? ஏங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் ரசிகர்கள் சென்சார் போர்டில் முடிவெடுக்கக்கூடிய ஆட்களையும்
அதுக்கப்புறம் இந்த கேஸ் நடத்தக்கூடிய ஜட்ஜுகளை ஜட்ஜு வாதாடுற வக்கீலு எல்லாரையும் கடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் எங்கிட்ட கண்டுபிடிச்சு போய் கமெண்ட்கள்ல நாம் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த தோழர்களை பூரா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சம்மந்தமே இல்லாம எவனோ ஒருத்தர் வந்து ஏஜிஎஸ் புடிச்சு கடிக்க ஆரம்பிச்சானுங்க. அதான் நம்ம தோழர்களை பூரா கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இந்த தோழர்கள் தான் நம்ம இனிமே 3 நாளைக்கு இது சம்பந்தமா ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அவங்க பாட்டி தாத்தா அத்தை சித்தி வரைக்கும் கிழிப்போம். அவங்க எவனுக்கு தமிழ் தெரியாது பாதி பேத்துக்கு, 300 ஆளுக்கு பூரா இந்திக்காரங்க என்ன இலவம் தெரியாம ஜட்ஜ போய் கமெண்டில் திட்டுவதும் உள்ள தூக்கிட்டு போய் வச்சு அடிச்சு விட்டுருவாங்க பூரா பத்தி கடிக்க அந்த ஆர்மிகள். ஆனால் என்னைய கேட்டா இப்படி ஒரு ஆர்மி இருக்கிறதுனாலதான், இந்த குட்டி தமிழ்நாட்டு பீகாரியன்ஸ் இங்க இருக்கிறதுனாலதான் விஜய் அண்ணாக்கு படமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறது, இந்த இதுல என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறியடா, விஷம் 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 போ 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 அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி அப்பாக்கள் வந்து சொன்னா அந்த பிள்ளை எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க எனக்கு வேணும் அதான் அப்படின்ட்டு. முந்தானத்தெல்லாம் வந்துட்டு ஆளுங்கட்சியை பார்த்து நீ கொடுக்குற 3000 ரூபால நான் எடுத்துட்டு போய் எங்க அண்ணன் படத்துக்கு தான் போவேன் அப்படின்ட்டு மீட்டிங் கொடுத்தவங்க பூரா அந்த 3000 வச்சு உங்க அண்ணன் படம் பாருங்க, ஆனா என்ன கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஜனநாயகனுக்கு இன்ஸ்டாகிராம்ல டிக்கெட்டுக்கு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஒரு டிக்கெட் 3000 தானே, 3000 வாங்கலாம். எப்படி உனக்கு 3000 கட்டிச்சு? பொங்கலுக்கு வந்து 3000 கொடுப்பாங்களே ரேஷன் கார்டுல, அந்த காசை எடுத்துட்டு போய் டிஎம் ஃபார் டிக்கெட்ல ஒரு டிக்கெட் 3000 வாங்கி ஏமாந்துட்டான். இந்த கேசரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது கட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி ஊத்தாம ட்ரையா இருந்தாலும் பரவாயில்ல, நெய் ஊத்தினாலும் பரவாயில்ல, நெய் ஊத்தினாலும் பரவாயில்ல, முந்திரி ஓட்டாலும் பரவாயில்ல, முந்திரி போலினாலும் திராட்சை போலினாலும் பரவாயில்ல, கலர் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு குடுங்கடா ஃபர்ஸ்ட் கேசரி கையில கொடுங்க. கையில கொடுத்தா நாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அண்ணனை வந்து நானும் அஜித் ஃபேன்ல தோல்வி படத்தெல்லாம் பார்த்துட்டு என் கூட இந்த விஜய் ரசிகர்லாம் கலாய்ப்பானுங்க. அப்ப வலிமையெல்லாம் பார்த்து ரொம்ப கலாச்சானுங்க. சரி ஏத்துக்குவோம் அப்படின்னு நாங்க வந்து இவங்க இப்ப இருக்க மனநிலைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். அவர் என்ன படம் நடிச்சாலும் நாங்க பார்க்கக்கூடிய மனநிலைக்கு போயிட்டோம். இன்னும் இவங்களால அந்த மனநிலைக்கு வர முடியல, அவங்களால கடைசி வரைக்கும் மாற முடியாது. நான் துணிவு வந்தப்ப துணிவு வந்து எல்லா பழைய படத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொன்னேன். இவனுங்க அதை வந்து கலாச்சானுங்க, இந்த அஜித் இது விஜய் ரசிகர்கள் கலாச்சானுங்க. விடாமுயற்சிக்கே நாம போனப்ப நீங்க அப்படித்தானே சொல்லிட்டு வந்தீங்க. இல்லப்பா எப்பயுமே அப்படிதான் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கணும். ஏன் அதுக்கு மேஷப் எல்லாம் பண்ணி போட்டோம், அவனுக்கு தெரியாது, அதெல்லாம் அந்த குத்தம் தெரியாது. அதை தாண்டி இன்னொரு வாரிசு படம் வந்தப்ப நான் என்னமோ நினைச்சேன். என்னுடைய உறவினர் நண்பர் ஒருத்தர் விஜய் காண்டி வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னமும் விஜய் காண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு வாரிசு ரொம்ப நல்ல படம், வாரிசு மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாது, என்ன ஃபீல். 6 சாங் வந்தப்ப நான் அழுதுட்டேன்டா, டேய் படம் மொக்கப்படம்டா அப்படின்னா. அவங்க விஜய் ரசிகர் என்னைக்குமே தன்னுடைய தளபதியை விட்டு கொடுக்காமல் அவர் நடித்த எந்த படத்தையும் மொக்கப்படம்னு சொல்ல முடியாத அளவுலதான் இருப்பானுங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு இந்த படத்துடைய அமைப்பு கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும் தெரிஞ்சு போனா. இப்ப என்ன காரணம் எடுக்கிறாங்க அப்படின்னா, இது அவருடைய லாஸ்ட் படம், ட்ரிபியூட், அவருக்கு செலவு வைக்க போறோம், ட்ரீட் வைக்க போறோம். அதனால என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரீட் வைக்க போறோம்னு என்ன ஏஐல வந்து ஜெனரேட் பண்ணி போட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நிறைய பேர் கீழே கமெண்ட்ல கேட்பாங்க. இப்ப அடுத்து வந்து ஜனநாயக படத்துக்கு அப்புறம் படம் ஓடுதோ ஓடலையோ இவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷோவை ஒவ்வொருத்தவனும் 4 தடவை அந்த படத்துக்கு போகணுங்கிற ஒரு பெரிய முடிவுல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மட்டும் படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா, இந்த கரூர்ல ஒரு பைத்தியக்காரன் வந்து எழுதி வச்சு சூசைட் பண்ணான்ல, அந்த மாதிரி இங்க இருக்க பல பேர் சூசைட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியாவது காப்பாத்திருங்க. சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? இப்பயே எல்லாத்தையும் எந்தெந்த பைத்தியங்களா தேட்டர் வாசல் சொல்லிக்குதோ எல்லாத்தையும் வண்டி ஏற்றி கூட்டிட்டு போங்க, நேரா ஆஸ்பத்திரி நேரா வேனை போடுங்க, கீழ் பக்கத்துல பெட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, நேரா போங்க, வண்டி எடுங்க, எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தேட்டர் வாசல் நிப்பாட்டி விஜய்க்கு நீ என்ன வேணும் அப்படின்னா அப்பா அம்மாங்க, விஜய் எனக்கு எங்க அப்பா கிடையாது, விஜய் தான் அப்பா அம்மாங்க, அவங்க மட்டும் சூஸ் பண்ணி வண்டியில ஏத்திக்கங்க, ஏத்திட்டு உள்ள கூட்டி போய் ஒரு நாள் தற்கொலை பண்ணாம பாவம் உயிரை காப்பாத்தி அனுப்பிச்சு விட்டுருங்க. ஜனநாயகன் ட்ரைலரா ஒரு 150 ரூபா போட்டு காட்டுங்க, அவங்களுடைய வெறி காஜி எல்லாம் அடங்குதான்னு பாப்போம். அதுக்கப்புறம் இதை தாண்டி இந்த ஜனநாயக பொங்கல் பொங்கலுக்கு பேரே மாத்தினாங்க, தை பொங்கல் கிடையாது, ஜனநாயகன் பொங்கல், ஜனநாயக பொங்கல், விஜய் பொங்கல், அங்க மோடி வந்து மோடி பொங்கல், அவங்க சொன்னாங்க அமித்ஷா பொங்கல் வந்து கிட்டிட்டு போனாரு. இப்ப வந்து இது ஜனநாயக பொங்கல், பொங்கலுக்கு பேரே மாத்தி பிளாஸ்ட் இன்னைக்கு பிளாஸ்ட் பின்னாடி இன்னைக்கு பிளாஸ்ட் தான் இல்ல, அது கமெண்ட் ஒருத்தன் போட்டுதான் பிளாஸ்ட் பண்ணா பாஸ்ட்னா செத்து போயிருவ பாத்துக்க அப்படி இப்படிலாம் கமெண்ட் போட்டுதானுங்க. உங்களுக்கு எவனும் சாவாம பாத்துக்கங்கடா ஃபர்ஸ்ட். நாளைக்கு வந்து எத்தனை பேத்துக்கு அண்ணன் வந்து நஷ்டஈடு கொடுக்கணும், எத்தனை குடும்பங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க போறாருன்னு தெரியல. இந்த தடவை எங்க மீட்டிங் போட்டு ஆனா இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. இன்னொன்னு இந்த நம்ம மிகப்பெரிய மீடியா புரோக்கர் சவுக்கு இருக்காருல்ல, அவரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? கரூர்ல நடந்த மாதிரியே திமுக கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிருக்கு, தியேட்டர்ல வந்து ஸ்கிரீனை கிழிக்கிறது, கூட்டத்துல வந்து நெருக்கடிச்சு படுத்து சாவடிக்கிறது, இப்படிலாம் வந்து அவரு ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா இவங்க விஜய் ரசிகர் கண்டிப்பா அதெல்லாம் செய்வானுங்க, போறதான் கொலைப்பொலி தூக்கி ஆளுங்கட்சிக்காரன் போட்டுடுவோம். கரூர்ல பண்ணது மாதிரியே தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தியேட்டர்ல
ஒரு 2-3 தேட்டரில், ஒரு தேட்டரில் 2-3 தேட்டரில் ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு ஷோ அன்னைக்கு வயலன்ஸ் உண்டு பண்ணி ஸ்க்ரீன் எல்லாம் கிழித்து விஜய் ரசிகர்கள் இவ்வளோ கேவலமானவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு விஜய் மீது பொதுமக்களுக்கு ஒரு அருவருப்பை உருவாக்குவதற்கு அல்வா அதிகாரியும் அவரது லகுட பாண்டிகளும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். சின்னவரின் உத்தரவில் இது நடைபெறுகிறது. அப்போ இதை காரணமாக வைத்து விஜய் ரசிகர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று தியேட்டர் ஓனர்கள் ஜனநாயகனை நாங்கள் எங்க ஸ்கிரீன் பண்ண விரும்பல. தெலுங்கு டப்பிங் படத்துல ஒருத்தர் 6000 கோடி இன்வெஸ்ட் பண்ணவர் அவரு அதுக்கு வரல, சொல்லி வைப்போம் பண்ணிட்டு அந்த மாதிரி. அப்புறம் என்ன கேக்குறாங்க, சிவகார்த்திகேயன் இப்ப என்ன இப்ப வேற ஒரு பிரச்சனை கிளப்பிட்டாங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களும் குட்டி குஞ்சாங்க தானே. ஏன்னா உங்க அண்ணன் குடும்பம் ஆடியோ லான்ச்சுக்கே வரல. எங்க குடும்பம் பாத்தியா 3 புள்ள ஒரு ஒய்ஃப் எல்லாம் குடும்பத்தை வந்து உட்காந்துருக்கல. உங்க அண்ணனுக்கு ஒய்ஃப்னு ஒன்று இருந்துச்சு, ஏன் வர மாட்டேங்கிறாங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா போயிடுச்சு தம்பி. 3 வருடங்களாக விஜய் என்ன தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கதாகவும் இதை சொன்னா இதை வந்து அவங்க உண்மையதான் சொல்றாங்க. நீ வந்து வெளிநாட்டுல போய் ஆடியோ லான்ச் வைக்கிற, உன் கடைசி ட்ரிபியூட் உன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு உங்க வீட்டுல இருந்து வரல, எதுக்கும் வரல. நீ வந்து கடைசி படம் ஆடியோ லான்ச்சுக்கும் வரல, நீங்க வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சதுக்கு வரல. இப்படி குடும்பத்துல எவனுமே வர மாட்டேங்கிறாங்க. அதனால சிவகார்த்திகேயன் குடும்பத்தோட வந்தா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இந்த போட்டோ எடுத்து போட்டு பாரு நாங்கள் குடும்பத்தோட இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்ல, விஜயனாக்கு நாங்க தான்டா குடும்பமே அப்படின்னு சொல்லி இவங்க அடிச்சுட்டு சாகுறாங்க. அதெல்லாம் எப்படின்னா இவர் வந்து 41 பேர் செத்தப்பயே இவர் வந்து அங்க போல, அங்கதான் வர வச்சாரு. சரி, அதே மாதிரி இவங்க அப்பா வீடு கட்டினதுக்கே இவர் போகாதவரு. சரி, அப்ப அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து ஆல்ரெடி 3 வருஷம் ஆயிடுச்சுன்றீங்க, அவங்க மட்டும் எப்படி வருவாங்க? நியாயமான கேள்வி. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இது ஏத்துக்கலாம். ஏன்னா இவரு நீ வந்தாதான்டா நாங்களும் வருவோம். 2 பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மொமெண்ட்டுக்காண்டி. குசி படம் மாதிரி விளக்க அப்படி பாத்துட்டு இருக்காங்க. பாப்போம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லுது. சிவகார்த்திகேயன் சாமியை வேண்டி இருக்காரு, தயவு செய்து இந்த விஜய் பையனை சினி ஃபீல்டை விட்டு அனுப்பி விடுங்கள். என்னால் இவங்க கிட்ட கடி வாங்க முடியல, கிளாஸ் விட்டாலே கடிக்கிறாங்க. எங்க கிளாஸ் வந்து சிவகார்த்திகேயனே பிளான் பண்ணி விட்ட மாதிரியும் அவருடைய ப்ரொடியூசர் டைரக்டர் இது டிஸ்ட்ரிபியூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம்டா. ஏன்டா நடிச்ச ஆளை போய் தொந்தரவு பண்றீங்க? சரி, ரைட். வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஜனநாயகன் வந்து பொங்கல் ஜனநாயகன், அது அட்லீஸ்ட் அதுலயாவது நீங்க நல்லா சந்தோஷமா இருங்கடா. என்ன எதுல சந்தோஷமா இருக்கு? ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாத சந்தோஷமா இருங்கடா. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருமா தெரியல, பாப்போம். 9ஆம் தேதி தீர்ப்பு வருது, தீர்ப்பை வச்சு பாப்போம். மேலதான் இது சிபிஐக்கு வர சொல்லிருக்காங்க. ஐயோ, அது வந்து 12ஆம் தேதியா? 12ஆம் தேதி வர சொல்லிருக்காங்க. 12ஆம் தேதி வர சொல்லிருக்காங்க. போனோட்டி அங்க போய் கேட்பாங்க, மரியாதையா கூட்டணி சேர்றியா அப்படின்னு மிரட்டு. இல்ல, 9ஆம் தேதி தீர்ப்பை வந்து 13ஆம் தேதிக்கு ஒத்தி வைப்பாங்க. 12ஆம் தேதி இவர் அங்க போய் என்ன கான்ட்ரிபியூட் பண்றாருன்னு பாப்பாங்க. இப்ப சொல்லு, கொள்கை எதிரி சொல்லு அப்படிப்பாங்க. சொல்லு உட்கார வச்சு சொல்லு, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்கை எதிரின்ட்டாருன்னா படம் அவ்வளவுதான் வராது. கொள்கை எதிரினா படம் வராது. இல்லைங்க சார் நீங்க தான் சார் அப்படின்ட்டாருன்னா படம் 14th ரிலீஸ் பொங்கல் அன்னைக்கு. பராசக்திக்கு இன்னும் சென்சார் வரல அப்படின்னு அது ரொம்ப பிரச்சனை. அது உண்மையை சொல்லணும்னா நான் 2 நாளா நைட்டு ராத்திரி பகல் தூங்காம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். படம் வரும் பராசக்திக்கு புக் பண்ணலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கே இன்னும் வரலடா. நாங்கெல்லாம் கம்முன்னு தானடா இருக்கோம், நீங்களும் கம்முன்னு இருங்கடா. எதுக்குடா அலப்பறை பண்றீங்க? நீயும் சிவகார்த்திகேயன் ரசிகன் தானா? ஆமா. ஃபேன் தானா? சரி, ரைட், ஓகே. ஓகே, வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் நானும் மதக்காரன் தான்டா.